بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 விதமான காரியங்களிலே கட்டமைக்கப்பட்டிருக்குது. முதலாவது இருக்கக்கூடியது கலிமா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய கலிமா. 2வது இருக்கக்கூடிய தொழுகை. இந்த தொழுகையை அல்லாஹு பல இடத்துல சொல்றான் திருமறை குர்ஆன்ல. குறிப்பா என்ன சொல்றான் அப்படின்னா, மூமின்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. குறிப்பிட்ட நேரம், அஸ்ரு, மஹரிபு, அஸ்ரு, லொஹரு, ஃபஜ்ரு, இதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தொழுக கூடாத நேரம் இருக்குதே, அந்த நேரம் 3 நேரங்கள்ல தொழுக கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், தொழுகையை பற்றி எனக்கு சொல்லுங்க, தொழுகை கூடாத எப்ப தொழுக கூடாதுங்கிற செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காலையில சூரியன் உதிக்குத, இந்த சூரியன் உதயம் எப்படி உதிக்குது அப்படின்னா, சைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையில உதிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காலையில சூரியன் உதிக்குத, சைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையில சூரியன் உதிக்குது. அந்த நேரத்துல இறை மறுப்பாளர்கள் சூரியனை வணங்குவாங்க. சூரியனை வணங்கக்கூடிய, காலையில சூரிய நமஸ்காரம் பண்றாங்களே முஸ்லிம் அல்லாத மக்கள், சூரிய வணங்கிகள், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த நேரத்தை நீங்க தொழுகாதீங்க என்று சொல்றாங்க. அதே மாதிரி சூரியன் உச்சத்துல நிக்கிற, உச்சம் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஈட்டியை ஊண்டிடுவாங்க. அந்த ஈட்டி மேல சூரியன் கரெக்டா வரும்போது உச்சம். இன்னைக்கு தானே டெக்னாலஜி இருக்கு, வாட்ச் இருக்கு, டைம் இருக்கு, இன்னைக்கு எல்லாம் பாத்துறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஈட்டியை கீழே பூமியில குத்தி வச்சிருவாங்க. அந்த வெயில் கரெக்டா ஈட்டினுடைய கரெக்டா அந்த மைய பகுதியில் படும். அப்ப சூரியன் உச்சம். அந்த நேரத்துல நரகத்துடைய நெருப்புகள் எரியும். அந்த நேரத்தை நீங்க தொழுகாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த ஈட்டியிலிருந்து லேசா கிழக்கு பக்கம் சூரியன் சாஞ்ச உடனே தொழுக ஆரம்பிங்க. அந்த தொழுகையை வானவர்கள் பங்கேற்கிறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த சூரியன் உச்சத்துல அந்த ஈட்டில விழுகக்கூடிய நேரத்தை தாண்டினா என்ன லோகர் வந்துருது. அந்த நேரத்துல வானவர்கள் உங்களுடைய தொழுகையில பங்கேற்கிறாங்க, நீங்க தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சூரியனுடைய மறைவு இருக்குதே, அந்த மறைவு எப்படி மறையுது அப்படின்னா, சைத்தானுடைய 2 கொம்புக்கள் எல்லாம் மறையுது. எங்க கிழக்கு பக்கம் மறையுத, காலையில கிழக்க உதிச்சு மேற்க மறையுத, அந்த இடத்துல காலையிலையும் சைத்தானுடைய 2 கொம்புக்கு இடையில சூரியன் உதிக்குது. மேற்க மறையும் போது என்ன செய்யுது, மறைக்கும் போது சைத்தானுடைய 2 கொம்புக்கு இடையில மறையுது. அந்த நேரத்துல முஷ்ரிக்குகள், இறை மறுப்பாளர்கள் சூரியனை நமஸ்காரம் பண்றாங்க. அந்த இடத்துல நீங்க தொழுக வேணாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப தொழுகக்கூடிய முஸ்லீம்கள், அப்ப தொழுக கூடாத நேரம் காலையில சூரிய உதயம், மதியான சூரியத்துடைய உச்சம், சாயந்தரம் சூரியன் மறையும் போது தொழுக கூடாதுங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதிவு செய்யறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொழுகையானது நாம் தொழுக கூடாத நேரங்களில் தொழுகாம இந்த சைத்தானிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி கொண்டு கூறி இன்னுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.